அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 14/12/2025 உசுபாவசு வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 4:30 மணி வரை. யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:22 விருச்சிக லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். பண விஷயத்தில் உங்களுக்கு எல்லாமே கெட்டதாகவே நடக்குது. வறுமை நிலையே நீடிக்குது. என்னதான் சம்பாதித்தாலும் சேமிப்பதற்கான வழியே தெரியல. என்னால் அந்த சேமிப்பை மட்டும் இல்லை எதுவுமே ஈட்ட முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? அதற்கு உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் கூட இருக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாள். நீங்கள் இன்று அதிக முயற்சியின்றி உங்களுடைய பணிகளை ஆற்ற முடியும். இன்றைய சாதகமான பலன்களை அனுபவித்து மகிழ்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக முன்னேற்றகரமான பலனை தருவதாக காணப்படும். இன்று உங்களுடைய செயல்திறனில் உங்களுக்கு திருப்தி காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி ஸ்திரமானதாக இருக்கும். எதிர்பாராத பண வரவு காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். துணையுடன் மனம் திறந்து பேசுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக அமையப் போகிறது. இன்றைய செயல்களில் விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும். கடினமான பணிகளையும் எளிதாக செய்வீர்கள். இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் குவிந்து காணப்படும். இன்று பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே தரமாக முடித்து தருவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத பண வரவுகள் காணப்படலாம். நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இது நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய சொந்த முயற்சி மூலமாக நீங்கள் அபாரமான வளர்ச்சியை காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம். இன்று அர்ப்பணிப்போடு பணிபுரிவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை முன்னேற்றகரமானதாக காணப்படுகிறது. வங்கி இருப்பை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய அணுகுமுறை மூலமாக அவருடைய இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சாதாரணமான அணுகுமுறை மூலமாக ஆற்றல் அதிகரிக்கும். இதன் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து காணப்படும் என்றாலும் முடிவெடுக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை எளிதாக பணியாற்றுவீர்கள். பணியிடத்தில் திறனுக்காக அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஊக்கத்தொகையாக பண வரவு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு திருப்திகரமானதாக போதுமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை ஒன்றாக இணைந்து பகிர்ந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் விளைவுகள் சாதகமானதாக அமைய சிறந்த முறையை திட்டமிட வேண்டும். இன்று முக்கியமான முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது. பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும். பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையோடும் சிறப்பாக திட்டமிடலும் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியாக இருக்க வேண்டும். துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம். துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பணத்தை சாதுரியமாக செலவு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் என்றாலும் கண்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஏமாற்றங்கள் அதிகமாக காணப்படலாம். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம். மற்றவர்கள் தரக்கூடிய வாக்குறுதிகளை சார்ந்து இருக்க வேண்டாம். இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இது உறவின் அமைதியின்மையை காணப்படலாம். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்பட்டாலும் அதிகரிக்கக்கூடிய செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் உழைப்பின் காரணமாக கால்வலி ஏற்படலாம். உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக நற்பலன்களை அடைய முடியும். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்பானது. பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. எனவே பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மோதல் காணப்படலாம். இருவரும் கவனமாக உரையாட வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. கூடுதல் செலவினங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பரபரப்பான பணிகள் காரணமாக இன்று தலைவலி மற்றும் கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள். இதனால் உறவில் புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பண வரவு காணப்படலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தடைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். இன்று நீங்கள் முயற்சி எடுத்தால் இந்த நாளில் உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய அகந்தை போக்கு காரணமாக உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம். துணையின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு மதிப்பளிப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படுகிறது. பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. அதிகமான கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற எண்ணங்கள் காரணமாக இன்று குழப்பம் மட்டுமின்றி தலைவலியும் ஏற்பட வாய்ப்புள்ளது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்வதில் அதிகமான தடைகள் காணப்படலாம். இன்று காணப்படக்கூடிய ஒரு முடிவை செயலாக்குவதற்கு முன்பு 1-2 முறை யோசிக்க வேண்டியது மிகவும் நல்லது. இன்று தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடுகள் காணப்படலாம். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் சூடான விவாதங்கள் அல்லது அகந்தை உணர்வுகள் தலை தூக்கலாம். அத்தகைய சூழ்நிலையை உருவாக்காமல் இருக்க வேண்டியது சிறப்பு. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக இருக்காது. தேவையற்ற செலவுகளால் கவலை ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. கண்களில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக இன்று பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். பணிகளை திறமையாக ஆற்ற நீங்கள் திட்டமிட வேண்டியது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை குறைவான புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம். இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்ள வேண்டியது சிறப்பானது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. கூடுதல் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பற்றி கவலை காணப்படலாம். அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக அதிகமான பணத்தை செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனுகூலமான நாளாக உங்களுக்கு இருக்கும். மனதில் நேர்மை எண்ணங்கள் காணப்படலாம். இதன் மூலமாக இன்று நன்மை நடக்கலாம். இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை மும்முரமாக செய்து முடிப்பீர்கள். என்றாலும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படுகிறது. துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை முன்னேற்றகரமானதாக இருக்கும். பூர்வீக சொத்து வகையில் எதிர்பாராத பணவரவு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. இந்த நாளை நீங்கள் சிறப்பான நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.